ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ஜூலை மாதம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். ஜூலை மாதம் என்பது ஆனி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம். ஏன்னா சூரியன் 2 ராசிகள்ல பயணிப்பாரு. டிரான்சிட்ல எல்லா கோள்களும் பயிற்சியாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பெரிய கிரகங்கள், கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் நடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வளமாக்கி கொள்ளுங்கள். கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த ஜூலை மாதத்தை எப்படிமா ஹேண்டில் பண்ண போறோம்? என்னமா அஷ்டம சனி போச்சு, அஷ்டம ரொம்ப படாத பாடுபடுத்துது. இந்த மாதம் எப்படி போக போகுது? ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஒரு கடகம் கஷ்டத்துக்குனே பிறந்ததாமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதம் இன்னும் கவனமாக கலக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் கேது 2ல ஆரம்பத்திலே ராசி அதிபதியும் அந்த இடத்துல இருப்பார். அப்ப எப்படி ஒரு ஆக்சுலேஷன் மைண்டு, ஒரு மனக்குழப்பம், ஏற்கனவே குழப்பத்துக்கு பேர் போனவங்க நீங்க, பலவித சிந்தனைகள் ஓடும். அப்ப இந்த மாதம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழில் செய்கிற இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம். யாருடைய பேச்சையும் நம்ம பேசக்கூடாது. எதை பற்றியும் நம்ம வெளிப்படையாக நம்மளுடைய ஒப்பீனியன் எல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நம்மளுக்கு இதுக்கு அடிப்படை தேவைகள், நம்மளுக்கு வருமானம், நம்மளுக்கு சுகம் சௌகரியம் இதெல்லாம் கிடைச்சிரும். ஏன்னா சுக்கிரன் சிறப்பாக 11ல் அமர்ந்துடுறாரு. நம்மளுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. நமக்கு தேவையான சாப்பாடு, தூக்கம், கொஞ்சம் தேவைக்கு பணம் இதெல்லாம் கிடைச்சிரும். அப்போ நம்ம பொறுமையாக அந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9ல் சனி இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், ஒரு இக்கட்டான சூழ்நிலைனா யார் மூலியமா ஒரு ஆலோசனை இதையும் கொடுத்துருவாரு. மற்றபடி நம்ம தேவையில்லாத ஒரு விஷயங்களை மண்டைக்கு போட்டுக்கிறதோ, தேவையில்லாமல் கூடுதலாக சிந்திக்கிறதோ இந்த காலகட்டம் வச்சுக்க கூடாது. எது நடக்குதோ அது நல்லதாகவே நடக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு கடந்து வரும்போது இந்த மாதம் ரொம்ப நமக்கு சிறப்பாகவே இருக்கும். மாத ஆரம்பத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல சூரியனும் நம்மளுக்கு குருவுமே இருக்காங்க. பைசா விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத விரயங்கள்லாம் வந்துடும். மாத பிற்பகுதியில கொஞ்சம் கேஷுவலா வந்துடலாம். எந்த ஒரு முடிவுமே இந்த மாதம் எடுக்க வேணாம். ஒரு தொழில் செய்யறோம், எங்களுக்கு ஒரு வருமானம் வருது, நாங்க ஒரு நார்மலா ஒரு லைஃப்பை லீட் பண்றோம் அப்படின்றாங்கன்னா இந்த மாதத்துல இருப்பதை வைத்து கடந்து வந்துருங்க. மாணவர்கள்லாம் தேவையில்லாம ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுலாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். மாத பிற்பகுதியில், ஏன்னா சூரியன் வந்துவிட்ட பிறகு உங்களுக்கு அந்த குழப்பமா இருக்காது. நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எல்லாரும் ஒன்று சொல்றாங்களே, எதுல போய் நம்ம ஜாயின் பண்றது அப்படின்ற ஒரு பலவித அந்த ஒரு குழப்பமான மனநிலையெல்லாம் நீங்கிடும். மாத பிற்பகுதி உங்களுக்கு நல்லா ஆப்டா கை கொடுத்துரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். ஆற போட்டு கொஞ்சம் பொறுமையாக எடுக்கலாம். கணவன் மனைவி தேவையில்லாத அந்த வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துடுங்க. ஏன்னா உங்க வெளியில யாரும் உங்களுக்கு டென்ஷன் பண்ண போறதில்ல. உங்க குடும்பத்துல இருக்கவங்க தான் உங்களுக்கு டென்ஷனும், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் கொடுக்க போறாங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. இந்த காலகட்டம் இதா இருக்கும். அதே போல உணவு பழக்க வழக்கங்கள்ல இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்டி சம்பந்தமான பிரச்சனையில, வார்த்தைகள்ல, கமிட்மெண்ட்ஸ்ல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். நம்ம வார்த்தை தான் நம்ம சொல்லிதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது. வேலை செய்கிற இடங்கள்ல மேலதிகாரி, உடன் பணிபுரிபவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மளை எந்த நேரத்துல போட்டு நம்மளை வெளியே அனுப்பலான்னு காத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழல் இப்ப இருக்குது. அதனால இந்த காலகட்டம் செவ்வாய்க்கிழமையிலும் சரி, செவ்வாய் நட்சத்திரம் வரக்கூடிய சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷ நாட்களையும் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கிறது. அன்றைய தினங்கள்ல முருகனுடைய வழிபாடு வைத்துக் கொள்வது, ஷட்கோண தீபம் ஏற்றுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியா இருந்து போகக்கூடிய பண்ணை தரும். பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அம்மா அப்படி குடும்பத்துக்காக என்னையே நான் ஒரு மெழுகு மாதிரி தியாகம் பண்ணி உருகிறேன். ஏன்னா அந்த கடகம் தாய்மை குணம் கொண்டது இல்லையா, குடும்பத்தை தான் பார்க்கும். அடுத்ததுதான் அவங்க குடும்பத்துல முதல்ல ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது தன்னலம் கொண்டது. அந்த மாதிரி ஒரு தாய்மை குணம் கொண்ட ராசிங்கிறதுனால. ஆனா இப்ப நீங்க நல்லா பண்ணுவீங்க, டக்குன்னு யாருன்னா ஒரு குதர்க்க பேச்சு பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்துவாங்க. இதெல்லாம் கண்டுக்க கூடாது.
எந்த இடத்துல எதுவானாலும் அது வந்து ஒரு தர்மத்துக்கே மீறி உங்களுக்கு அங்க தெரிதா, கண்டுக்காம எதை பார்த்து கண்ணு காது மூக்கு வாய் இந்த ஐம்புலன்களால் ட்ரிகர் ஆகாம இருந்துட்டீங்கனாலே போதும். அந்த ஒரு மண்டைக்கும் மனசுக்கும் ஏத்திக்காம கடந்து வந்துட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படியே பொருந்துற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பேச போகும்போது பொருந்தாத மாதிரியும் இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை வைத்துக் கொள்ளாதீங்க. வயதானவர்கள் இந்த காலகட்டம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க ஹெல்த்தியா இந்த நாள் கடந்தா போதுன்றதுல மட்டும் கவனம் வைத்துக்கொள்ளணும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி இதெல்லாம் வந்து போடுங்க. அதற்கான சிறப்பான ரிசல்ட் கிடைக்கிறதுனா கூட அந்த உழைப்பையும் அந்த முயற்சியையும் மட்டும் கைவிடாதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் கடகம் வந்து பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மையோட அப்படியே கடந்து வரும்போது ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கான தொழில இருந்து பண வருவாயில இருந்து எல்லாம் ஆஸ் யூஷுவல் அது நடக்கிறது, அது தானா நடக்கட்டும். நீங்களா போய் எதையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சு இதை பண்ணிடுவேன் செஞ்சுருவேன், நான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன், அதை மட்டும் செய்யாம அமைதியா கடந்து வந்தா போதும். ஏன்னா இந்த மாசத்துல வரும் இறுதியில நமக்கு செவ்வாயும் டிரான்சிட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த மாதங்கள்ல கொஞ்சம் கேஷுவலா பயணிச்சிடலாம். இந்த மாதம் கடகம் கவனம் விழிப்புணர்வோடு இருந்தா சிறப்பா கடந்து வந்துடலாம். பிள்ளைகள் கிட்ட, அதே போல அக்கம் பக்கம் உறவுகள் கிட்ட எல்லார்கிட்டையும் கொஞ்சம் வந்து அன்பு மட்டும்தான். தேன் தடவிய வார்த்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சொல்றது உங்களுக்கு ரொம்ப நம்ம ஒரு வார்த்தை தான் அந்த நம்மளுக்கு அடுத்தவங்க நம்மளுக்கு பீப்புள் ஸ்கில் வேணும்னு சொல்றாங்க. திறமையை விட பீப்புள் ஸ்கில் இருக்கும்போது சாதிச்சிடலான்னு. அப்ப கடகத்துக்கு இந்த மாதம் கனிவாக நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு அருமையான பலன்கள் கை மேல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள் கோள்களின் கோச்சாரங்களை வைத்து உங்களுக்கு கிரகங்கள் எதற்காக சப்போர்ட் பண்ண போகுது. இப்ப சுக்கரனே உங்களுக்கு நல்லா கொடுக்குறாரு, பணத்துக்காக கொடுக்க போறாரா, இல்ல வந்து உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போறாரா, இல்ல மற்ற பேலண்ட்ரி போர்ஷனால இந்த பலன்கள் எப்படி ஒரு கூட குறைய இருக்குமான்றதெல்லாம் இப்போ சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மம் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க 1 மணி நேரம் உங்களுக்காக மெடிடேஷன் தியானம் பண்ணும்பொழுது தேவையில்லாதெல்லாம் மண்டைக்கு ஏற்றிக்கிறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணோம்னா நம்மளுடைய தியானமும் மந்த்ரா சாண்டிங் தான் அந்த கோபத்தை குறைக்கும். தேவையில்லாத அந்த ஒரு எமோஷனலால் நம்ம ஆகிறோம் இல்லையா, மனதளவில் எமோஷனலால் அந்த ட்ரை ஆகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் இல்லாமல் கஷ்டப்படுறோம் இல்லையா, அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இறைவன் தான். அந்த மனசை அப்படியே நிலைப்படுத்துறதுக்கு அந்த இறைவனுடைய மந்திரங்களை சதா சர்வகாலமும் ஜெயிக்கும் பொழுது தியானத்துல குறைஞ்சது டெய்லியும் நித்திய பிரார்த்தனை வீட்டுல தீபம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா மெடிடேஷன் அவ்வளவு சீக்கிரம்லாம் வராது. நிறைய எண்ண அலைகள் ஓடும், அதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து நீக்கி 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 நம்ம கடந்து வரும்போது தான் அந்த மெடிடேஷன் இல்லை. அதுக்கான ஒரு முறையான ஒரு பயிற்சியை கூட நீங்க ஒரு வகுப்பா போய் கூட பெற்றுக்கொண்டீங்கன்னா கடகத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா சந்திரனுடைய வீடு அல்லவா, 15 நாள் அப்படி இருக்கும், வளர்பிறையில தேய்பிறையில 10 நாள் அப்படி இருக்கும். அதனால முக்கியமா வந்து யோகா, மெடிடேஷனு, ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துறது, ஆன்மீகம், இதில் இருக்க பூசெல்லாம் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாக மகான்களாக இருக்கக்கூடியது. அதனால நீங்க வந்து இதை பண்ணும்பொழுது, அதாவது இந்த காலகட்டத்துல பண்ணும்பொழுது, ஏன்னா இந்த ஆயில் டக்குன்னு பூரணி நட்சத்திரம் இல்லையா, டக்குன்னு முடிவெடுத்துட்டு வாழ்க்கையில வந்து பலவித கஷ்டங்களை படக்கூடியவர்கள். அதனால கவனமாக மாதம் வந்து கடந்து வரும்போது எந்தவித ஒரு பெரிய ஒரு பாதிப்பும் இல்லாம கேஷுவலா பயணிச்சுட்டு வந்தார்கள். கடகராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க. அங்க போய் உட்கார்ந்துருங்க. நிறைய குழப்பம் வருதா, போய் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் நீங்க மறந்துட்டீங்க உட்காந்துட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு அங்க கைமேல் கிடைக்கும். நீங்க கண் கண்ட போய் பிரிந்து பாருங்க. இறைவன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நண்பன். நான் நிறைய சொல்லியிருக்கேன், இறைவனோடு உரையாடு, உறவாடு. அந்த ஜீவசமாதியில இருக்கக்கூடிய அந்த மகான்கள் ஆசீர்வாதம்லாம் எப்படின்னா, நம்மளுக்கு ஜாதகமே வந்து அந்த பிராப்தனால அவங்க கொடுத்துட்டா இறைவன் உடனே ஓடியாந்து என்னுடைய அடியவர் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு, அதை நிறைவேற்றணும்னு அவங்க வந்து முன்னெடுத்து செய்வாங்க. அதனால இதுல சொல்லியிருக்கிற வாழ்வியல் மாற்றங்கள், அன்னதானம் நிறைய பண்ணுங்க. அதை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பண்ணி இந்த மார்க்கை ரொம்ப ஆப்டா பெரிய நல்லா பக்குவமா கடந்து வரும்போது கடகம் என்னைக்குமே வந்து ஒரு சிறப்பான பலன்களை பெறும். அது கடகத்துல நிறைய தலைவர்களா இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா. அது மாதிரி ஒரு நிலையான வெற்றி வாய்ப்பை பெறுவது உறுதி.
12 ராசிக்காரர்களும் இந்த ஜூலை மாதம் வழிபட வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு விசேஷ வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதமே நம்மளுக்கு ஆணி ஆடி 2 மாதமும் இணைந்து வருவதுதான். இந்த ஜூலை மாதத்துல வந்து 1ஆம் தேதி ஆணி 17 ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். ஏன்னா வருடத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினத்துல நடராஜரை வழிபடும் பொழுது காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா, வாழ்வின் அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட வாழ்வில் வந்து ஏற்றங்களை காணலாம். தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பத்தை நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலை கொடுத்து அபிஷேகத்துக்கு ஏதான பொருள் உங்களால் என்றதை வாங்கி கொடுத்து அன்றைய தினம் ஒரு தான தர்மம் செய்யும்போது வாழ்வில் மிக சிறப்பான ஏற்றத்தை காணலாம். இது ஜூலை 1ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமையே வருது. செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில் செய்த கடன், அந்த கடனே தீர்ந்துடும். நம்ம வாங்கின கடனை தீர்ந்துடும், நம்மளுடைய பிறவி கடனும் தீர்ந்துடும். ஜூலை 4ஆம் தேதி வந்து நமக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அது வந்து வெள்ளிக்கிழமை. அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வந்து நம்ம போய் அந்த ஆலயங்களில் வழிபடும் பொழுது நமக்கு கண் திருஷ்டி, நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு நெகட்டிவா அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம். ஒரு துளசி வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைச்சிடும். இந்த மாதம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு. ஆடி 8 நம்மளுக்கு வந்து ஜூலை 24 அது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் நீத்தார் கடமையை செய்வது, அன்றைய மாலை வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும், பித்ரு தோஷங்களையும் போக்கி நம்ம இல்லங்களில் நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது வந்து ஆடிப்பூரம். அது வந்து ஆடி 12 28/7/2025 அன்று வருது. அன்று வந்து நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி புரியும். அவரவரால் இயன்ற வழிபாடுகளை செய்யுங்க. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11 அன்றைய தினம் வந்து ஸ்வர்ண கௌரி விரதம். இன்றைய நாள்ல வந்து அம்பாலை வழிபடும் பொழுது பெண்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய பாக்கியமும், அதை தாண்டி நம்மளுக்கு தங்கம் சேரவே இல்லை, தங்கம் வந்து அடமானத்துக்கு போயிடுது அப்படின்றவங்களுக்குலாம் தங்கம் வந்து நிறைய சேருமா. அன்றைய தினம் 11/12 குரு ஓரையில் வழிபடும் பொழுது ஒரு காசு கூட எடுத்து வச்சிருங்க, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயன்றால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும். ஆடி 13/29/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் வந்து நீங்க புற்று வழிபாடு செய்வது, கருடாழ்வாரை செய்யும் பொழுது நாகதோஷம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துல ராகு கேது, இந்த நாகதோஷம் சொல்லிதான் திருமணமே நிக்குது, தொழில் அமையல, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாகதோஷத்தை ஒரு நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும் அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுதும் கருடாழ்வாரை வழிபடும் பொழுதும். அதை தாண்டி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 10/7/2025 வியாழன் அன்று குரு பூர்ணிமா. அந்த குரு பூர்ணிமாவுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குருமார்களை வந்து அன்றைய தினங்களில் வணங்கி அவங்க ஆசைகள் வாங்கி கொள்வது. அது வியாழக்கிழமையே வர்றதுனால இன்னொரு விசேஷம் மேல இருக்குது. நம்மளுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம குரு தானே, நம்ம வாழ்க்கையில அடுத்த மட்டத்துக்கு போறதுக்கு இவர் தான் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். குருனாலே அவங்க தான். அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, குருமார்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், நம்மளுக்கு குருவா இவங்க பின்பற்றுறவங்க, அவங்கெல்லாம் வழிபடும் பொழுது குருவுடைய தோஷமே போயிடும். அன்றைய நாள்ல குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் அவங்க படிப்புக்கு ஒரு உதவி அதையும் வாங்கி கொடுக்கலாம். குருமார்களை நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது, அவங்க ஒரு இயலாத சூழல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி போது குருவுடைய தோஷமே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல ஆணி 24/8/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தினம் வருது. அன்றைய தினம் வந்து கோயில்ல இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட பலநிலைக்கு நம்ம உயர்வோம். இதை யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுகளை பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லை, ஆடி அமாவாசைக்கும் ஆடி பூரத்துக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுக்குறேன், அதையும் பின்பற்றி உங்க வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள்.
இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வாழ்வியல் செயல்பாடுகள், இறை வழிபாடுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பூமை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்தி நல்ல வழியிலே செய்யும்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ணும்பொழுது, மனமோந்து பண்ணும்பொழுது சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடுவாரு. ஆடி மாதத்துல எல்லாம் சூரியனுடைய நகர்வு அப்படியே 3 4 அப்படின்ற இடத்துக்கு வரும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாரும் பின்பற்றுங்க. இந்த பதிவை நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்.